Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் ஒரு சவரன் தங்கம் 72,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று ஒரு சவரன் தங்கம் 73,240 ரூபாய்க்கு விற்பனையானது. இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக தங்கம் விலை அதிகரிக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த மோதல் சீக்கிரமே முடிந்துவிட்டதால் தங்கம் விலை கடந்த 2 நாட்களாகவே குறைந்து வருகிறது. இதற்கிடையே தங்கம் விலை குறைய என்ன காரணம், இது தொடருமா என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பார்க்கலாம். கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியது. அதில் ஈரானின் டாப் ராணுவ தளபதிகள், அணுசக்தி விஞ்ஞானிகள் என பலரும் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியை ஈரான் ஆரம்பித்தது. இஸ்ரேல் மீது பல நகரங்களில் தொடர்ச்சியாக குண்டுகளை வீசின. இப்படி மாறி மாறி 2 நாடுகளும் தாக்கிக் கொண்டன. இந்த தாக்குதலே 10 நாட்களாக நீடித்தது. இந்த சூழலில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென அமெரிக்கா இந்த மோதலில் உள்ளே வந்தது. அமெரிக்காவின் ஸ்டெல்த் விமானங்கள் மூலம் ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. அமெரிக்கா இந்த மோதலில் உள்ளே வந்ததால் பதற்றம் உச்சக்கட்டத்திற்கு சென்றது. இதனால் மோதல் தீவிரமடையும், கச்சா எண்ணெய், தங்கம் விலை உயரும் என்று பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் சில மணி நேரத்தில் நிலைமை மொத்தமாக மாறிவிட்டது. நேற்று காலை முதல் இந்த மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்தார். அதன் பிறகும் கூட 2 தரப்புக்கும் இடையே சிறு சிறு தாக்குதல்கள் இருந்தாலும் கூட அது பெரிய மோதலாக மாறவில்லை. மறுபுறம் தங்கம் விலையும் சரி, கச்சா எண்ணெய் விலையும் சரி ஏற்கனவே சரிய ஆரம்பித்துவிட்டது. சென்னையில் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் 600 குறைந்து ஒரு சவரன் 73,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் 1 கிராம் தங்கம் இன்று 75 ரூபாய் விலை குறைந்து 9,155 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று தங்கம் விலை மேலும் குறையுமா அல்லது ஏற்றம் காணுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நகை பிரியர்கள் மத்தியில் நிலவியது. இந்த நிலையில்தான் தங்கம் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 680 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 72,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 85 ரூபாய் குறைந்து 9,070 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதற்கிடையே தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் ட்ரம்ப் இந்த ஆண்டு தீபாவளியை முன்கூட்டியே கொண்டு வந்து விட்டார். இதனால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ட்ரம்ப் செய்த காரியத்தால் பங்குச்சந்தை ஏற்கனவே உயர ஆரம்பித்து விட்டது. ட்ரம்பால் அமெரிக்கா மட்டுமின்றி உலகளாவிய பங்குச்சந்தையும் ஏறி உள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைய ஆரம்பித்து விட்டது. டாலர் மதிப்பு உயர்ந்து விட்டது. நாங்கள் குண்டு போட்டோம், இப்போது எல்லாம் சரியாக போய்விட்டது என ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். மேலும் இஸ்ரேல் ஈரான் இனி தாக்குதல் நடத்தாது என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்பு வந்த உடனேயே ஈரானும் ஒப்புக்கொண்டது. எங்களை தாக்கவில்லை என்றால் திரும்ப நாங்கள் தாக்க மாட்டோம் என ஈரான் கூறியது. இஸ்ரேல் தாமதமாக வந்தாலும் அவர்களும் தேவையான இலக்கை அடைந்து விட்டதால் போர் நிறுத்தம் வந்துவிட்டது, இனி குண்டு போட மாட்டோம் என சொல்லிவிட்டார்கள். இதன் மூலம் இந்த 12 நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டது. அதாவது இனிமேல் இஸ்ரேல் குண்டு போடாது, ஈரான் திரும்ப அடிக்காது. அமெரிக்காவும் 3 குண்டுகளை போட்டுவிட்டது. இதனால் ஈரானுக்கு என்ன ஆனது, எவ்வளவு அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டது என்பது குறித்த டேட்டா எல்லாம் நமக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, மோதல் முடிந்துவிட்டது. இதனால் கச்சா எண்ணெய் விலை சரிய ஆரம்பித்திருக்கிறது. தங்கம் விலையும் கொஞ்சம் குறைகிறது. இதனால் டாலர் மதிப்பு அதிகரித்தது. ஆனால் ஜூலை மாதமே வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என அமெரிக்க பெடரல் ரிசர்வ் சொல்லியிருப்பதால் டாலர் மதிப்பு ரொம்ப அதிகரிக்கவில்லை. இந்த சூழலில் தங்கம் விலை இன்னும் குறைய வாய்ப்புள்ளது. 200 ரூபாய் 300 ரூபாய் என குறையலாம். கச்சா எண்ணெய் விலை குறையும். இது இந்தியாவுக்கான ஒரு நல்ல செய்தி என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.